ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடச்சி அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜயை இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாதே என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும் அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரின் மறுபக்கம் என்ன என்பதை தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்று உங்கள் வாயிலாக தமிழக மக்களை சந்திக்கிறேன். தோழர்களே, 4/5/2026 அன்றைக்கி ரிசல்ட்டு சாயங்காலம் வந்துருச்சு. 108 தாண்டில் தாவேக்க, இவங்க 47, திமுக 72. யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடச்சி அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜயை இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாதே என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும் துர்கா ஸ்டாலின் சேகர்பாபுவை கூப்பிட்டு, தம்பி அழுவுது, நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும் சேகர்பாபு இதர திமுக எம்எல்ஏக்களிடம் பேசி வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் தொடர்பு கொண்டது அதிமுகவில் இருக்கக்கூடிய இதர எம்எல்ஏக்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்படியாவது ஆட்சி அமைக்க, அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, திமுக கூட போய் இப்படி யாராவது உறவு வைப்பாங்க, அதிமுகலேருந்து திமுக கூட உறவு வைப்பாங்கன்றதை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. US stocks too expensive இல்லை. ஸோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், சரி தாவேகாக்கு மெஜாரிட்டி இல்லை, என்ன திமுக கூட போய் இப்படி யாராவது போன்றோர் தொடர்பு கொண்டது அதிமுகவில் இருக்கக்கூடிய இதர எம்எல்ஏக்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்படியாவது ஆட்சி அமைக்க, அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, திமுக கூட போய் இப்படி யாராவது உறவு வைப்பாங்க, அதிமுகலேருந்து திமுக கூட உறவு வைப்பாங்கன்றதை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், சரி தாவேகாக்கு மெஜாரிட்டி இல்லை, 8-9 சீட்டு குறையுது, நாம் ஆதரவு தர்றோம், எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடு என்று இவர்கள் வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் உள்ளிட்டோர் தாவேகாவில் ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோரோடு பேச்சுவார்த்தையை தொடங்குகிறார்கள். தாவேகாவுக்கு அன்னைக்கு அரசியலுக்கு புதிதல்லவா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தாவேக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளிப்பதாக சொன்ன அமைச்சரவைகளின் எண்ணிக்கை 15. எந்த மினிஸ்ட்ரி வேணுமோ நீங்கள் எடுத்துங்க. இது இனிஷியல், இது 4 இரவு 5 காலையில் பகலில் நடப்பது. போய் இவங்கெல்லாம் பேசிட்டு 15 மினிஸ்ட்ரி கிடைக்குதுன்னா அப்பாடி ரைட்டு அண்ணே இருக்கட்டும்னே. திமுக ஆதரவில் நம்ம எப்படின்னே ஆட்சி அமைக்கிறது, அம்மாவோட ஆவி நம்மளை மன்னிக்காதுண்ணே. இல்லை என்னண்ணே திமுக கூட போய் எப்படின்னே அண்ணே 108 வாங்கியிருக்காங்கண்ணே, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா கூட பரவாயில்லண்ணே, ஒரு அர்த்தம் இருக்குண்ணே, வெளியில இருந்தாவது ஆதரவு கொடுக்கலாண்ணே. அண்ணே திமுக ஆதரவில் நம்ம ஆட்சி அமைச்சோன்னா ஜனங்க கல்ல விட்டு எறிவாங்கண்ணே, வேண்டாண்ணே என்று சொல்லும்போது, தம்பி நான் சொல்கிறது கேளு என்று சொல்லி ஊடகங்களில் அந்த செய்தி வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எடப்பாடி பழனிசாமி விரைவில் நல்ல செய்தி வரும் என்று ஒரு கருத்தை பதிவு செய்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.